வணக்கம் நேயர்களே, இந்த தொகுப்பிலையும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். தற்போது நடந்து கொண்டிருந்த சம்பவம் சூடான சம்பவமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே பல இடங்களிலே சூட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பலர் உயிரிழந்திருக்கிறார்கள், தொடர்ச்சியாக பலர் காயப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அது இலங்கையினுடைய பல மாவட்டங்களிலே இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சூட்டு சம்பவம் எதற்காக நடத்தப்பட்டிருக்கிறது, எப்படி நடத்தப்பட்டிருக்கிறது, யாரால் நடத்தப்பட்டது, இது திட்டமிட்ட வகையிலே நடத்தப்பட்டதா அல்லது இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா என்று பல்வேறு விதமான கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதே நிலையில் தான் இன்றைக்கு இலங்கையினுடைய அரச தரப்பினர், குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த ஜனாதிபதி, பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று பலரும் பல இடங்களுக்கு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த சூழலில் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் மிக அதிகமாக இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் கூட சற்று முன்னதாக கொழும்பிலே இருக்கின்ற புதுக்கடை நீதிமன்றத்துக்கு முன்னதாக ஒரு சூடு நடந்திருக்கிறது. பாதாள உலக கோஷ்டியினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கணேமுல்ல சஞ்சீவ் என்றவர் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த இடையில சூட்டு சம்பவத்தில் அந்த ஸ்பாட்ல சாகியில காயப்பட்டு சற்று நேரத்தில் அவர் உயிரிழந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதுல என்ன விஷயம் என்று சொன்னால், ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கணேமுல்ல சஞ்சீவர் பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது அவர் இந்த சூட்டு சம்பவத்துக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறார், உயிரிழந்திருக்கிறார். இதுல எப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துக்கு சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டவர் என்னன்னு சொல்லி சொன்னால், சட்டத்தரணி போல வேடமடைஞ்சு வந்தவர் தான் அந்த கோர்ட்ஸுக்குள்ள வச்சு, நீதிமன்றத்துல வச்சு அவரை சுட்டு இருக்கிறார் அல்லது அந்த சூட்டு சம்பவத்தை நடத்தி இருக்கிறார். இதற்கான காணொளிகள் கூட வெளிவந்த கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதற்குரிய ஆதாரங்கள், புகைப்படங்கள், அதுக்குரிய வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி மூலம்தான் இந்த காணொளி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூட தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சூட்டு சம்பவம் தற்போது இலங்கையிலே அதிகரிக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்னென்று சொல்லி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இலங்கையில என்றும் இல்லாத அளவுக்கு அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த சூட்டு சம்பவங்களும் இடம்பெற்று வருகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில இலங்கையில போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் ஊடாக அல்லது சந்தேகத்தின் பேர்ல 30,000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்திருப்பதாக கூட போலீசார் அறிவிப்பு ஒன்றை விடுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் 130க்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருந்தன. குறிப்பாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்ற துப்பாக்கிகள் தொடக்கம் கை துப்பாக்கிகள் சொல்லி அனைத்து வகையான துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருந்தது. அதே நிலையில்தான் இந்த சூட்டு சம்பவங்கள் தற்போது இடம்பெற்று வருகிறது. ஆகவே இந்த சூட்டு சம்பவம் நிச்சயமாக அரசியல்வாதிகள் தான் இந்த சூட்டு சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை இவராலும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தென்னிலங்கை சக்திகள் அல்லது தென்னிலங்கையை சேர்ந்த அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற மிக பெரியதொரு சதித்திட்டமாக இந்த சூட்டு சம்பவத்தை பார்க்க முடியும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மாபெரும் சக்திகளாக தென்னிலங்கையில இருக்கின்ற பேரினவாத சக்திகளாகவும் இருக்கலாம். அதே இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சில அரசியல்வாதிகளும் அரசியல் சக்திகளும் இணைந்து முன்னெடுத்திருக்கின்ற ஒரு மிக பெரும் சதி வேலை. ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு எதிராக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் நிச்சயமாக பாராட்டக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதிலே அதிருப்தி உற்றவர்களும் இப்படியான செயற்பாட்டிலே இறங்கி இருப்பதாக கூட சந்தேகப்படுகிறது. இருந்த போதிலும் அவர்களுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படியான சூட்டு சம்பவங்களை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய புலனாய்வுத்துறை சரியான முறையிலே செயற்பட வேண்டும் என்பதோடு அவர்களுடைய பாதுகாப்பு துறையினரும் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்படியான சம்பவங்கள் தொடருமாக இருந்தால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அதே நேரத்திலே இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பகத்தன்மை என்பது இல்லாதொழிக்கப்படும். அதற்காகத்தான்
இந்த அரசாங்கத்தினுடைய நிலை தடுமாற வேண்டும் என்பதற்காக அல்லது இந்த ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தென்னிலங்கையிலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களாக கிளந்தள வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு மாயாஜாலமாகத்தான் இந்த சூட்டு சம்பவங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. அண்மையிலே மன்னாரிலே ஒரு சூட்டு சம்பவம் நடந்தது. அது நீதிமன்றத்துக்கு முன்னால் நடந்திருக்கிறது. இது நீதிமன்றத்துக்குள்ளே நடந்திருக்கிறது. அதுவும் சட்டத்தரணி போல் உடையணிந்து வந்த ஒருத்தர் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படியானவரை இந்த அரசாங்கம் கைது செய்வதன் ஊடாகத்தான் இந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்கிறது, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்துவதோடு அதே நேரத்திலே இந்த ஆளும் தரப்பை சேர்ந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மீதும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தும். அதே நேரத்திலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும், கட்சிக்குள் இருப்பவர்களே அரசாங்கத்தை நோக்கி சுட்டுவிரலை காட்ட வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது. ஆகவே இதற்கு சரியான ஒரு நடவடிக்கையை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய பங்காக இருக்கிறது. இப்படியான சூட்டு சம்பவங்கள் தொடருமாக இருந்தால் இந்த அரசாங்கம் பாரிய சிக்கல்களை அல்லது பாரிய விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய எதிர்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பெறும். மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் தான் இப்படியான சதி வேலை திட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்கின்ற ஒரு ஐயப்பாடும் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியிலே தமிழர் பகுதியிலே கிரீஷ் மனிதர்களை அனுப்பி தமிழ் மக்களை அவர் அச்சுறுத்தி இருந்தார். அந்த கிரீஷ் மனிதர்கள் போன்று வேடம் தரித்து வந்தவர்கள் மக்களால், தமிழ் மக்களால் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது கூட அவர்கள் இராணுவ முகாம்களிலே போய் தஞ்சம் புகுந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இது ஊடகங்கள் வாயிலாக, சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வந்த ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கிறது. ஆகவே இது போன்ற சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுமாக இருந்தால் அனுர அரசாங்கத்தினுடைய ஆட்சி என்பது கேள்விக்குறிக்கு உட்படுத்தப்படும் என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.